வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற டாபிக் வைஸ் PYQ PDF எப்படி இருக்குன்ற ஒரு ஓவர்வியூ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற இந்த PDF ஆஸ்பைர் TNPSCன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த PDFல GS அண்ட் மேக்ஸ்க்கான எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸும் கொடுத்துருப்பாங்க, இயர் வைஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இயர் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சாம்பிளுக்கு APGPயோடைய ஒரு கொஷின் பேப்பரை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். TNPSC மட்டும் இல்லாமல் நியர்லி ஒரு 80+ எக்ஸாம்ஸில் நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நம்ம டாபிக் ஏற்ற மாதிரி தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு மேலே இந்த PDF யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னுடைய ப்ரிப்பரேஷனில் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குன்னே சொல்லலாம். இயர் வைஸ் PDFமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது 2026 லாஸ்ட்டு 6 மந்த்ஸில் என்னெல்லாம் எக்ஸாம்ஸில் கொஷின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த PYQ PDF ஒன்ஸ் பை பண்ணிட்டா நம்ம லைஃப் லாங் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இயர் 2 வரைக்கும் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான அப்டேஷனுமே இந்த PDFல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ GSல ஒரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ காமிக்கிறது வந்து ஹிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸே வந்து உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். கொஷினுமே உங்களுக்கு பைலிங்குவலாக தான் இருக்கும். அதனால தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் யாராக இருந்தாலுமே தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் பிகினராக இருப்பீங்க. இப்போ TNPSC வெப்சைட்டில் இருக்க கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்கில் எந்த கொஷின் கவர் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறது நமக்கு பிகினராக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த டாபிக் வைஸ் PDF ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ண போறீங்கனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டாப்பிக்கு நோட் மேக் பண்ண போறீங்களோ அதை ஃபஸ்ட்டு புக்கில் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் PYQ பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின் கேட்குறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் மேக் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது சயின்ஸோடைய PDF. இதுவுமே பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்னு தனித்தனியாகவே இருக்கும். நம்ம எது ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th ஜாகிரஃபி தான் மெயின். ஆனால் அதை தாண்டியும் நிறைய கொஷின்ஸ் வரும். அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நிறைய பேருக்கு ஐடியாவே இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 10th ஜாகிரஃபியை நல்லா படிச்சுட்டு இந்த PYQல டாபிக் வைஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு டாப்பிக்கு நமக்கு எங்கேருந்து படிக்கணும், இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணுன்ற ஐடியா இல்லைன்னும் போது நம்ம PYQ பார்த்து அதை ஃபுல்லாக படிச்சுக்கிறது தப்பே கிடையாது. அதுதான் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன்னு நான் சொல்லுவேன். ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் PYQ பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸில் 11th and 12th புக்ஸ் தான் நமக்கு வந்து மேஜராக ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதை நல்லா படித்து முடிச்சுட்டு நீங்கள் PYQ கண்டிப்பாக பார்க்கணும். PYQ பார்த்தா தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றதை நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் 2011 சென்சஸ் ரெக்கார்ட்ஸ் வேல்யூ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு கரண்ட் அப்டேட்ஸ் தேவைன்னா இப்போ என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த PDF வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. PYQல என்ன ஸ்கீம்ஸ்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய நோட்ஸுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பாலிட்டியை ஸ்கூல் புக் பேசிக்காக பார்த்துட்டு இந்த PYQ மட்டும் ஃபுல்லாக தரவாக பார்த்து முடிச்சாலே நம்ம எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் ஒரு எக்ஸாம்ஸ்லையுமே வந்து பாலிட்டிலேருந்து வந்துட்டு இருக்கும். எப்போவுமே பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்து அந்த அசர்ஷன் ரீசன் மாதிரி நிறைய கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஆர்டிக்கல் ரிலேட்டடாக கேட்பாங்க. அதெல்லாமே நம்ம டக்குன்னு புதுசாக போய் எக்ஸாமில் பார்க்கும்போது எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியாமல் நம்ம வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஈவன் நமக்கு தெரிஞ்ச கொஷினாக இருந்தாலுமே நமக்கு மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம PYQ நிறைய பார்க்கும்போது அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக 2026 நடந்த Group 2A மெயின்ஸ் அந்த எக்ஸாம் வச்சாங்களா அந்த கொஷின் பேப்பர் கூட இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ 2026 கரண்ட்டாக நடந்து முடிஞ்ச எல்லா எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸுமே டாபிக் வைஸ் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இயர் எண்டு வரைக்குமே உங்களுக்கு அப்டேஷன் ஃப்ரீ தான். இந்த PDF பெய்டு PDF தான். ஆஸ்பைர் TNPSC உடைய கான்டாக்ட் டீடைல்ஸை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அவங்களை போய் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது Unit 6 தமிழ் சொசைட்டி. இதில் நமக்கு ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்லாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதே ஒரு ஐடியாவே இருக்காது. அதுக்கப்புறம் தமிழ் ரிலேட்டடாக சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கிய வரலாறு இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது இந்த PDF பார்க்கும்போது நமக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணுன்ற ஐடியாவே இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னாலுமே இந்த இண்டெக்ஸ் வச்சே இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படிலாம் கொஷின் எடுக்கிறாங்க, நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுன்ற ஒரு ஐடியா வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த PDFலேருந்து எடுத்துக்கலாம். Unit 6க்கான என்னுடைய நோட்ஸுமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்துருந்தீங்கனாலுமே தெரிஞ்சிருக்கும். நான் இந்த PYQ PDF அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் நோட்ஸே எடுக்க ஸ்டார்ட் பண்ணனே. திருக்குறள் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸுமே ஒரு தனி ஃபோல்டராகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன படிக்கணும், திருக்குறளில் எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியா நீங்கள் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா டாபிக்ஸுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் சாம்பிள் PDF வாங்கி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் PDFமே சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பை பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா சாம்பிள் PDF வாங்கி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா யூனிட்ஸ்க்கான PDFமே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது TN அட்மினிஸ்ட்ரேஷனோடைய PDF. எக்கனாமிக் டாபிக்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் பாதி இருக்கும் இல்லையா, அதுதான். அதை வந்து தனியாகவே ஒரு PDFாகவே கொடுத்துட்டாங்க.
நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றத இந்த பிடிஎஃப்லேருந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த ஹெச்டிஐ இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் எஸ்டிஜி இண்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ்க்கான கொஷின்ஸ் எல்லாமே இந்தியா லெவல்லையும் கேட்பாங்க, தமிழ்நாடு லெவல்லையும் கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கொஷின்ஸுமே காமிச்சிருக்க பாருங்கள், இது வந்து ஹெச்டிஐ இண்டெக்ஸோட கொஷின்ஸு. இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில், இந்தியா லெவலில், தமிழ்நாடு லெவலில் என்னென்ன மாதிரி இண்டெக்ஸ் எல்லாமே நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து நமக்கு எப்படி கொஷின்ஸ் வருதுன்றது இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நிறைய இயர்ஸ் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனே தெரியாது. ஸோ இது வந்து ஆர்டர் வைஸ் எல்லா டாபிக்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ரிப்பீட்டடாக ஒரு சில இன்சிடென்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு கொஷின்ஸில் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாமே நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கிறதுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், தலைவர் உருவாகுதல், இந்த டாபிக் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும், இந்த லீடர்ஸ்க்கான நோட்ஸ் எல்லாமே நம்ம எங்கே போய் தேடுறது, ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிஒய்க்யூ பார்த்துட்டாலே ஃபுல்லாகவே கவர் ஆகிரும். இந்த டாபிக்ஸ்க்கு நான் இப்படி தான் நோட்ஸ் எடுத்தேன். நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டடாக இந்த டாபிக் எப்படி நோட்ஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதனால தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஐஎன்எம்ல நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ்லாம் யார் ரிலீஸ் பண்ணாங்கன்ற கொஷின் கண்டிப்பாக ஏதாவது 1 இல்லை 2 நம்ம எல்லா கொஷின் பேப்பர்லையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவுமே மொத்தமாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு முக்கியமாக டைம் ரொம்பவே சேவ் பண்ணுச்சு இந்த டாபிக்ஸ் எல்லாமே படித்து முடிக்கிறதுக்கு. நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சிலது மட்டும்தான். டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு தெரியாத இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நடக்கக்கூடிய இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நமக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. மற்ற எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸும் நம்ம பார்க்கும்போது ஆல் ஓவர் ஃபுல்லாக 360 டிகிரி அப்ரோச்சில் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ப்ரிலிம்ஸ் லெவல் மட்டும் இல்லாமல் நமக்கு மெயின்ஸ் டாப்பிக்கில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதுக்குமான பிடிஎஃப்மே தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் குரூப் 1 ஆர் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டாப்பிக்மே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கரண்ட்டாக நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கான கொஷினுமே இதில் அப்டேட்டடாக இருக்கும். இது பெய்ட் பிடிஎஃப் தான். நான் யூஸ் பண்ணி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் வாங்கி யூஸ் பண்ணவங்களுடைய ஃபீட்பேக்ஸுமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ரீசெண்டாக நிறைய பேர் ஏதாவது பிஒய்க்யூ பிடிஎஃப் நல்லதாக சஜஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டெலிகிராம்லேயும் சரி பர்சனலாகவும் எனக்கு டிஎம் பண்ணி கேட்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பிடிஎஃப்ல 2020லேருந்து கரண்ட்டாக நடந்த எக்ஸாம் வரைக்கும் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் மட்டும் கம்பைலேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிஎஃப் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் அவங்கள டெலிகிராம்லேயோ ஆர் இன்ஸ்டாகிராம்லேயோ காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன புக்கு ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய்.